பார்த்தீங்கன்னா சாதம் பாருங்கள், சாதம் கோஸ் பொரியல் பாருங்கள். கோஸ் பொரியல் செய்யும்போது ஒரு முட்டையை கொத்தி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே செய்யணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மொச்சக்குழம்பு, மொச்சப்பயிறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், முட்டை, கருவாடு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செஞ்சேன் குழம்பு. நேற்று பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செஞ்சேன். நைட்டு இட்லி சுட்டேன். இட்லி சுடலை, நைட்டு இடியாப்பம் வாங்கி கொடுத்தேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு. அதோட என் ஹஸ்பண்ட் இடியாப்பம் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் குழம்பு மிச்சப்பட்டுருச்சுங்க, நாளைக்கு வச்சு ஓட்டுறேன்னு. இல்லைன்னு சொல்லி உடனே எங்கள் ஹஸ்பண்ட் குழம்பு குடிச்சிட்டாரு. எங்கள் அத்தாவும் அப்படி தான். எங்கள் அம்மா சாப்பாடு போடும்போதெல்லாம் தனியாக குழம்பு குடிச்சிடுவார், சாப்பாடு வெறும் சோறு அள்ளி தின்றுவார். மாமனாருக்கு ஏற்ற மருமகன் யாருன்னா என்னோடய புருஷன் தான். அவர் செம காமெடி. நேற்று விழுந்து சிரித்தேன். ஒருத்தவங்க நிறைய கமெண்ட் ஃபேஸ்புக்கில் வருது. நிறைய பேர் தேவையில்லாத மெசேஜ், தேவையில்லாத வீடியோ கால்லாம் செஞ்சு தவிர்த்துருங்க. வீடியோ கால் நிறைய பேர் பிளாக் பண்ணிட்டேன். இன்னும் எந்த லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. தினமும் தேவையில்லாத குப்பைகளை டிலீட் பண்ண தான் செய்கிறேன். சமையல் எதனா டவுட்டாக இருந்தால் மட்டும் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சர் வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். போடுவேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். அப்புறம் ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏன் சிக்கன் குழம்பு சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நாங்கள் சாப்பிடுவோம். நாளைக்கு தான் நாங்கள் சிக்கன் செய்ய போகிறோம். நாளைக்கு தான் சிக்கன் செய்வோம். சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு சொல்லுங்கன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க கமெண்டில். அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுவோம் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட செய்திலி மாலிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.